அண்மை செய்தி. பதிப்புரிமை தொடர்பாக தயாரிப்பாளர்களுடன் எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளாத இசையமைப்பாளர் இளையராஜா பாடல்கள் மீது எந்த உரிமையும் கோர முடியாது என்று எக்கோ நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். பதிப்புரிமை தொடர்பாக எக்கோ நிறுவனம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இளையராஜா தரப்பில் எதுவும் பதிலளிக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம். இசையமைப்பாளர் இளையராஜாவின் 4500 பாடல்கள் பயன்படுத்துவதற்கு உரிமை இருப்பதாக கூறி எக்கோ நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கானது பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அமர்வில் இன்றைக்கு இறுதி விசாரணைக்கு வந்தது. அப்போது எக்கோ நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயண் தன்னுடைய வாதங்களை முன்வைத்தார். அவர் தன்னுடைய வாதத்தில் சம்பளம் கொடுத்து இசை சேவையை பெறக்கூடிய அந்த தயாரிப்பாளர் தான் முதல் காப்புரிமை உரிமையாளர் ஆகிறார் என்றும், பதிப்புரிமை உரிமைதாரரான பட தயாரிப்பாளர்களும் ஒப்பந்தம் செய்து கொண்டதன் அடிப்படையில் 4500 பாடல்களை எக்கோ நிறுவனம் வாங்கியுள்ளதாகவும், இளையராஜாவுடன் இது சம்பந்தமாக எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை என்றும் வாதிட்டார். இருந்த போதிலும் கூட 1990ஆம் ஆண்டு வரைக்கும் இளையராஜாவுக்கு ராயல்டி வழங்கி வந்ததாகவும், அதன் பிறகு அது நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் வாதிட்டார். இசையை திரித்தாலோ அல்லது பாடல் வழிகளை மாற்றினாலோ மட்டும்தான் அந்த தார்மீக உரிமை என்பது வரும் என்றும், சமீபத்தில் தன்னுடைய பாடல் திரிக்கப்பட்டதாக மஞ்சுமல் பாய்ஸ் தயாரிப்பாளருக்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் எக்கோ தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இளையராஜாவை கௌரவப்படுத்தி இருப்பதாக மஞ்சுமல் பாய்ஸ் பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் கூறியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள். தொடர்ந்து எக்கோ நிறுவனம் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவென்றால், இசையமைப்பாளர் AR ரஹ்மான் பதிப்புரிமையை யாருக்கும் வழங்குவதில்லை, ஆனால் இளையராஜா பட தயாரிப்பாளர்களிடம் தன் உரிமையை வழங்கிவிட்டார் எனவும், உரிமையை வைத்திருக்க விரும்பினால் அவர் தயாரிப்பாளர்களுடன் ஒப்பந்தம் செய்திருக்க வேண்டும், எந்த ஒரு ஒப்பந்தமும் செய்யாத நிலையில இந்த பாடல்கள் மீது இளையராஜா எந்த உரிமையும் கோர முடியாது என்று வாதிட்டார். எக்கோ தரப்பு வாதங்கள் முடிவடைந்ததை அடுத்து இளையராஜா தரப்பு வாதங்களுக்காக இந்த வழக்கின் விசாரணை ஜூன் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.